பார்த்து வருகிறோம். கரூரில் நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய எம்எல்ஏ பழனி ஆண்டி தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என ஆதவர்ஜுனா தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். கனிமல கொள்ளையை தோலுரித்து காட்டுவதற்காக நியூஸ் தமிழ் செய்தியாளர், திருச்சி செய்தியாளர் கதிரவனை பழனியாண்டி சட்டமன்ற உறுப்பினர் கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருக்கிறார். இதனை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் மக்களாட்சியா ரவுடிகளின் ஆட்சியா, கரூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கனிமல கொள்ளையை பற்றி செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் செபாஸ்டியன் ஆகியோர் மீது ஆளும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி கொலைவெறி தாக்குதல் நடத்திய இந்த வீடியோவை பார்க்கும்போது நெஞ்சம் பதறுகிறது. தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் கனிமவள கொள்ளையை கேள்வி கேட்கும் பொதுமக்கள் அச்சுறுத்தப்படுவது, சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்படுவது போன்ற நிலைமை தொடர்கதையாகி வருகிறது. இவ்வாறு இன்றைய திமுக ஆட்சி இயற்கை வள சுரண்டலையும் வன்முறை அரசியலையும் ஆதரித்து வருகிறது. இன்று செய்தியாளர் வரை நேரடியாக மோசமாக தாக்கப்படுவது இங்கு நடத்தப்படும் மக்களாட்சியா அல்லது ரவுடிகளின் அச்சுறுத்தல் ஆட்சியா என்று மீண்டும் கேட்க வைக்கிறது. திமுக ஆட்சியில் முகங்களாக குண்டர்களும் சமூக விரோதிகளும் வன்முறையாளர்களுமே இருக்கிறார்கள் என்பதற்கு இது போன்ற சம்பவங்கள் உதாரணம். தொடர்ந்து மக்கள் விரோத போக்கில் ஈடுபட்டு வரும் நபர்களை ஊக்குவித்து அவர்களை அதிகாரத்தில் அமர வைக்கும் திமுக ஆட்சியை மக்கள் தூக்கி எறிவது உறுதி. செய்தியாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய எம்எல்ஏ பழனியாண்டியுடன் இருந்த அவரது மகன் மற்றும் குண்டர்கள் ஆகியோர் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அனைவருக்கும் சட்டத்திற்கு முன் தண்டனை பெற்றுத்தர வேண்டும். தொடர்ந்து கரூரில் நடந்த சம்பவம் தொடர்பாக ஆதவர்ஜுனா தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை பார்த்தும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி.